நம்ம எப்படி பண்ணலாம், நியூ டேப் நீங்க ஓப்பன் பண்ணிங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதுல அந்த 9 டாட் இல்லைங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பிளாங்க் ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல எழுதுறப்ப பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம கிளிக் கொடுத்துட்டோம்னா சப்மிட் ஆயிரும். கடைசியா வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் இந்த பிளாங்க் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க வந்து கொஸ்டின் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிட்டு டைம் ஆகும் எனக்கு. இது டைம் ஆக்சுவலா வந்து பண்ணலாம். நான் வந்து எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு டைம் வந்து எனக்கு டைம் வந்து ஒரே இன்ஸ்டியூட் இருக்கனால டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து நீட்டா நம்ம பண்ணிட்டு போகலாம். டைம்ல அது இல்லாம ஒரு 2-3 பேர் டீம் ஒர்க்கா பண்ணா கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடலாம். ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன், வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். அது வந்து நீங்க மல்டிபிள் சாய்ஸா கொடுத்துக்கலாம், மல்டிபிள் சாய்ஸா கொடுக்கலாம். இல்ல செக் பாக்ஸ்னா செக் பாக்ஸா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த பக்கம் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ்னு இருக்கும், செக் பாக்ஸ்னு இருக்கும். சரிங்களா? சோ இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. இதுல நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட கொடுத்துக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ்னா அந்த ரேடியோ பட்டன், அந்த ரவுண்ட் பட்டன் வருது இல்லைங்க, அது பேர் வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க. அதை ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். செக் பாக்ஸ்னா நம்ம டிக் பண்ற மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கிறேன். நீங்க ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆட் ஆகும். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க டைப் பண்ணலாம். நீங்க அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணுமா, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அதுலயே பாத்தீங்கன்னா ஆன்சரை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? கோ டு செலக்ட் பேஸ்டு ஆன்சர் அப்படின்னு அது கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். ரெஸ்பான்ஸ் கீழே அந்த இப்ப கிளிக் பண்ண சோ இத வந்து நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணா மேல பாருங்க ஒரு லிங்க் இருக்கும், ஓபன் காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு லிங்க் சிம்பிள் பாருங்க இருக்குதுங்களா, அதுவும் கொடுக்கலாம். அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லைங்க, அது கொடுத்துட்டு இது நீங்க பப்ளிஷ் பண்ணாலும் அந்த இது லிங்க் வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த லிங்க் வந்து பாருங்க இந்த இடத்துல சைடுல வருங்க, இந்த லிங்க் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் பாருங்க, பப்ளிஷ் கொடுங்க, அந்த லிங்க் வந்து சைடுல பாருங்க. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற டெலிகிராம் குரூப்லயோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்ல நீங்க கொடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்து கவுண்டிங் வந்து அது அவங்க டிக் பண்ண உங்களுக்கு வந்து ஆன்சர் தான் வரும். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஸோ இது பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்.